ஒரு பசங்க வந்து படிச்சு முன்னேறி ஐடி வேலைக்கு போவானா இல்ல கல்லு இது வர்றதுக்கே வருவாங்க? படிச்சு முன்னேறி சாராயத்தை குடிச்சிட்டு இல்ல கஞ்சா அடிச்சிட்டு எல்லாரும் அப்படி இருக்காங்களா? எல்லாரும் பெர்சன்டேஜ் அதிகங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், காவல்துறையில கீழ் நிலையில எஸ்ஐக்கு கீழே இன்ஸ்பெக்டருக்கு கீழே உள்ளவங்க வேலை பலுவின் அதிகமாக 90% பேர் இந்த டாஸ்மாக், சாராயம், கூல்லுப்பு அடிமை. நீங்க ஒரு காவல் நிலையத்தில் அனுமதி வாங்க போறீங்க, பொது கூட்டத்துக்கு, திருமண கூட்டத்துக்கு, இல்ல ஏதாவது ஒரு பொது பிரச்சனைக்கு போய் நிக்கிறீங்கன்னா தெரியும். இந்த கூல்லுப்பு இந்த இன்னொன்னு சொல்லவா, கல்லுக்கு இவ்வளவு குதிக்கிறீங்களே, மற்ற மாநிலத்துல யாருக்கும் அதை பத்தி சொல்ல தெரியல. இந்த கூல்லுப்பு, இந்த ஆரம்ப கட்ட போதைகளை ஒருத்த பள்ளிக்கூடத்துல இருந்து சின்ன வயசுல முதல்ல பீடி பிடிப்பான், சிகரெட்டு இல்ல வேற ஏதாவது புகையிலை இப்படிதான் வரும். இதுக்கு வந்து ஒரு வருஷம் மட்டும் தடை போடுறது திமுக. தடை போட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா, மே மாசத்துக்கு ஒரு 2 மாசம் இடைவேளை விடுது. அந்த நேரத்துல ஸ்டாக்கை டம்ப் பண்ணிடுறாங்க. டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த 1 வருஷம் விற்கிறாங்க. கேட்டா வணிகர்கள் வந்து வருமானம் போகுதுன்னு போராடுறாங்க. வணிகர்னா யாரு? திமுக ஆட்கள். இந்த கஞ்சா விற்கிறவன், இந்த கூல்லிப்பு விற்கிறவன்.